அண்ணாமலை அவர்கள் வந்து லிங்க்டின்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையோட தலைப்பு வந்து டிக்னிட்டி ஆஃப் தி அண்டர் எஸ்டிமேட்டட். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை குறைச்சி மதிப்பிடுறோமோ அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய கௌரவம். இதுதான் வந்து அந்த கட்டுரையோட தலைப்பு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்டெலெக்சுவல் ஆர்டிகிள்ஸு. ரொம்ப அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஆழமான ஒரு கட்டுரை. நான் வந்து அதை முழுசாக தமிழாக்கம் பண்ணிவிட்டு அது ரொம்ப இன்டர்பிரிட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. அதாவது யார் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி அந்த கட்டுரை புரிஞ்சு கொள்ளப்படும். அதனால் நான் அது என்ன சொல்லியிருக்குன்றது அப்படியே தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஆர்டிக்கிளை பற்றி. இதான் வந்து இன்னையோட வீடியோ இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல இந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய கோர் கான்செப்டை வந்து மலையாளத்தில் வந்த ஒரு படம் வந்து இதை காமிச்சிருக்குது. இந்த கட்டுரையில் என்ன வரப்போதோ அது வந்து மலையாள சினிமாவில் ஒரு இடத்துல வருது. அந்த படம் பேர் வந்து தொடரும் அப்படின்னு ஒரு படம். மோகன்லால் அவர்கள் வந்து அருமையாக நடிச்சிருப்பார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த படத்தில் வந்து வென் தி எலிஃபென்ட் வாக்ஸ் த ஃபாரஸ்ட் இட் செல்ஃப் வாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது யானை நகர்ந்துச்சுன்னா காடே நகருதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறதான் வந்து அதில் சொல்லப்படுற ஒரு வாக்கியம். அதுதான் வந்து இந்த கட்டுரையோட மையக்கருவை இருக்க போகுது. அதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடைய இயக்குனரையும் ஃபோட்டோகிராஃபரையும் வந்து மென்ஷன் பண்ணி பாராட்டியிருப்பார். இயக்குனர் தருண் மூர்த்தி, ஃபோட்டோகிராஃபர் சுனில், இவங்க ரெண்டு பேரும் பாராட்டிட்டு இதுதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆனமலை பக்கத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது போன மாதம் ஒரு விவசாயியோடைய தோட்டத்தில், ஏலக்காய் தோட்டத்தில் யானை புகுந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மறுநாள் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன் எப்படி இருக்குன்னு சொன்னால் எலிஃபென்ட் அட்டாக் அப்படின்றது இருக்கும். ஆனால் அப்படி வெறும்னா கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. ஏன்னா என்ன பண்ணியிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5000 கிலோ எடை கொண்ட யானை வந்து இருட்டில் நகர்ந்துருக்குது. அதுக்கு வந்து எல்லா ஞாபக சக்தி இருக்குது, எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபென்சிங்கில் அந்த ஒரு இடத்துல கேப் இருந்திருக்கு. அது எந்த இடத்துல கேப், அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் கேப் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது. சரியாக அது வந்து என்ன பண்ண முடிஞ்சதுன்னா வழி கண்டுபிடிச்சி வந்திருக்குது. வழியில் வந்து எந்தெந்த கிராமங்கள்ல எல்லாம் வெடி வைப்பாங்க, எந்தெந்த கிராமத்துலலாம் வந்து பட்டாசு வைப்பாங்கங்கிறது தெரிஞ்சு அதை ஸ்கிப் பண்ணி அங்கே இருக்கிற விவசாயி எப்போ தூங்குவார், எப்போ வந்து கவனித்து பார்த்துட்டு இருப்பாருங்கிற அந்த பேட்டர்னையும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு விடியறதுக்கு முன்னாடி அது திரும்ப கிளம்பி அதே வழியில் திரும்ப போயிருக்குது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது என்னென்ன விஷயம் எவ்வளோ ஒரு சூக்ஷமாக பண்ணியிருக்குன்றதை கவனிக்கணும். இதை வந்து சும்மா நம்ம போகிற போக்கில் ஒரு யானை தாக்குச்சு, எலிஃபென்ட் அட்டாக்குன்னு சொல்கிறது என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, செஸ்ஸில் வந்து எண்டு கேமில் காய் நகர்த்துறத வந்து சும்மா ஒரு ரேண்டமாக அவர் பாட்டுக்கு காய் நகர்த்துறாருன்னு சொல்கிறதுக்கு சமம். நம்ம அது வந்து ஆழமாக பார்க்குறதில்ல. என்னாச்சுன்னா, நம்ம பொதுவாக யானையை வந்து மெட்டஃபாராக ஒரு உதாரணத்துக்கு யானை மாதிரி பலம், அந்த மாதிரிலாம் சும்மா நம்ம பேருக்கு சொல்லி உண்மையாக யானையை வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா முழுசாக பார்க்குறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி தவறு விட்டதை இப்போ நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யானையை பற்றி விவரிக்கிறார். அவர் சொல்கிறார், யானையோட மூளை வந்து கிட்டத்தட்ட 5 கிலோ. அது வந்து ஒரு மனித மூளையோட 3 மடங்கு வந்து பெரிய மூளை. அப்புறம் அந்த டெம்போரல் லோப்ஸ் சயின்டிஃபிக்காக சொல்கிற அப்படி, எனக்கு அந்த சயின்ஸ் அதிகமாக தெரியாதுங்கனால அதை விளக்கல. அது வந்து எப்படின்னு சொன்னால், மற்ற எந்த லேண்ட் அனிமலை விட அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடியது யானைக்கு. அதில் மெமரி மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப்பும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். அந்தளவுக்கு அது ரொம்ப மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு அனிமல். அது ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், அந்த யானையோடைய ஒரு உறவின் யானை ஏதாவது ஒன்று இறந்து போச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய தந்தத்தை வச்சு அந்த இறந்து போன யானையோட எலும்புகளை வந்து அது மோந்து பார்க்கும். மோந்து பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அதுக்கு ஞாபகப்படுத்த முடியும். அதாலேயே வந்து துக்கம் அனுசரிக்க முடியும். அதால் அவ்வளோ தூரம் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு யானை பற்றி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, யானை எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு 50-60 ஆண்டு கால மெமரி வந்து அதுக்கிட்ட இருக்கும். அதுக்கு காலங்காலமாக அவங்க வந்து கடத்திட்டு வந்து அந்த ஒரு அட்வான்ஸ்டு மெமரி இருக்கும், அந்த புரிதல் இருக்கும். ஒரு மனிதர் இருக்காருன்னா அவங்க மனிதருடைய ஸ்மெல்லை வச்சு அந்த மனிதர் பயப்படுறாரா கோவமாக இருக்காரான்னு யானையால் கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு நதி ஓடுது, ஒரு ஆறு இருக்குன்னு சொன்னால் அதோடைய சத்தத்தை வச்சு அந்த நதியை கடக்கலாமா கடக்கக்கூடாதாங்கிறது யானைக்கு தெரியும். அது எவ்வளோ ஆழம் இருக்குங்கிறது அந்த சத்தத்தை வச்சு அதால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு வண்டி வருதுன்னு சொன்னால் அந்த வண்டியோட சத்தம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட வண்டியா இல்லாட்டி வந்து போச்சர்ஸோட வண்டியான்னு சொல்லிட்டு யானைக்கு தெரியும். மெமரி அவ்வளோ தூரம் இருக்கும். அப்புறம் வந்து டிராட் சமயத்தில், வறட்சி சமயத்தில் வந்து எங்கே தண்ணி இருக்கும், வறட்சி சமயத்தில் எங்கே தண்ணி இருக்காது, அது ஃபுல்லாக அதுக்கு தெரியும். இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு உயிரினம் வந்து யானை.
ஒரு வயசான ஒரு பெண் யானையை கொல்றதுங்கிறது வந்து ஒரு லைப்ரரியே எரிக்கிறதுக்கு சமம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் பொக்கிஷம் யானைக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த யானைக்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ் எல்லாமே வந்து ஜெனட்டிக் மட்டும் கிடையாது, அதாவது வம்சாவளியாக கடந்து வர்றது மட்டும் கிடையாது, கலாச்சார ரீதியாகவுமே யானைக்கு அவ்வளோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க யானைகளுக்கெல்லாம் வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் நதிகளில் தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல் சோர்ஸ் வரைக்கும் அதோடைய மேப்பில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து அவங்க வம்சாவளியாக யானைகள் வந்து அந்த விஷயத்தை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கடத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வெஸ்டர்ன் காட்ஸையே உடைச்சி அந்த யானை வழித்தடங்கள் எல்லாம் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறைய கான்க்ரீட் ஜங்கிள் ஆக்கி ஃபாரஸ்ட்டை வந்து துண்டு துண்டாக வெட்டி அந்த மாதிரி அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கிட்டோம் மனிதர்கள் அப்படிங்கிறாரு. இவ்வளோ தூரம் பண்ணியுமே யானைகள் வந்து இன்னும் காலத்துக்கு ஏற்றாப்புல அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா யானைகள்லாம் பொதுவாக இரவு நேரத்தில் தான் வந்து நடமாடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிராமமும் எப்படி இயங்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எந்த கிராமம் வந்து தாண்டி போனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எந்த கிராமம் வந்து வெடி வைப்பாங்க, எந்த கிராமம் எப்படி பண்ணுவாங்க, எந்த வண்டியில் யார் வருவாங்க, அது எல்லாமே யானைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கால சூழ்நிலைகள்னால நிறைய பிரச்சனைகள்னால யானைகள் வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையிட்டிருந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வருது இந்த போச்சர்ஸ்னாலெல்லாம். அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு வம்சாவளியாக அந்த நாலேஜ்லாம் கடத்தப்படலைன்னா கூட இந்த இளம் யானைகள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் ரிலேஷன்ஷிப் வச்சு, அவங்களுக்குள்ள ஒரு கின்ஷிப் வச்சு, அவங்களுக்குள்ளேயே வந்து தகவல்கள் பரிமாற்றத்தெல்லாம் பண்ணி இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷனை வந்து கொண்டு போய் இன்னும் அட்வான்ஸாக இருக்கிறாங்க. இது வேற ஒரு உயிரினத்துக்கு நடந்துருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது முதல் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் பிரிக்கிற மாதிரியான சூழலாம் வந்துருந்துச்சுன்னா வேற சில மிருகங்கள்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கும், இல்லை இந்த அளவுக்கு வந்து புத்தி கூர்மையோடு இருந்திருக்காது. ஆனால் யானைகள் வந்து அப்படி இல்லை. அப்படி பிரித்ததுக்கு அப்புறமாவும் அவங்க புதுசான ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தகவமைச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புது ஒரு ஃபார்மேஷன் பண்ணி நெட்வொர்க்கிங் பண்ணி அவங்க அதே போல் ஒரு அட்வான்ஸ்டாக அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா முன்னேறி போயிட்டுருக்காங்க, அந்த அட்வான்ஸ்மெண்ட்டோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவங்களுடைய ஜெனட்டிக்கலாகவே அவங்களுடைய அணுக்கள்லேயே இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து கோஆப்ரேஷனில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, நியூஸ் பேப்பர்லலாம் வந்து யானை தாக்கிருச்சு, யானை வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருந்துச்சு, இந்த தோட்டத்தெல்லாம் அழிச்சிருச்சுன்னு சொல்லி தகவல்கள் வருது, நியூஸ் வருது. ஆனால் அப்படி கிடையாது. யானை எந்த மாதிரியான ஒரு ஜென்டிலான ஒரு உயிரினம்னு சொன்னால், 2 யானைகள் சந்திச்சுக்கும் போது அவங்களுடைய தந்தத்தை வச்சு அவங்க வந்து ஷேக் பண்ணிப்பாங்க, தொட்டுப்பாங்கங்கிறாரு. அதாவது எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்குமோ அந்த மாதிரி 2 யானைகள் வந்து அவ்வளோ சூக்ஷமாக தந்தத்தை தொட்டுக்கும், அவங்களுக்குள்ள ஒரு சத்தத்தை ஏற்படுத்திக்கும். அப்போ இந்த அளவுக்கு சூக்ஷமாக இருக்கக்கூடிய யானைகளை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோட்டத்தில் ஒரு யானை வருதுன்னு சொன்னால் அது தோட்டத்தை தாக்கலை, அது அதோட சாப்பாடை சாப்பிடுது. ஒரு தாய் யானை வந்து ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் அது யாரையும் தாக்க வரல, அது அதோடைய குழந்தைகளை பாதுகாக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா யானை மேலே குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்ம சிஸ்டமை தப்பாக வந்து கட்டமைச்சிட்டு தவறுதானே அவங்கள வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்கள தள்ளிட்டு நம்ம வந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது. யானை வந்து தாக்கிடுச்சு, யானை வந்து இது பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளுடைய சிஸ்டம் தான் அவங்கள அந்த மாதிரி வந்து தள்ளி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த விளக்கத்தோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா உதாரணமே அப்படியே கச்சிதமாக தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து பொருந்துது அப்படிங்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் பல சமுதாயங்கள் வந்து அவ்வளோ தூரம் அறிவு கூர்மையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவங்களோட உழைப்பினால தான் தமிழ்நாடோட பொருளாதாரமே முன்னேறிட்டு இருக்குது. ஆனால் எப்படி யானை தெரியும், ஆனால் நம்ம வந்து அதுக்கு உண்டான கூர்மையாக கவனிக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி இந்த நிறைய கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து தெரியும், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே அதை வந்து பொருட்படுத்துறது இல்லை. எப்படி யானையோட இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணுறது இல்லையோ, எப்படி யானை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்குதோ, அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற மக்களும் நிறையா கான்ஸ்டிடியூன்சிஸும் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை அக்னாலேஜ் பண்ணாமல் அவங்களுடைய இதை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடாக நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிக்னிட்டி ஆஃப் தி அண்டர் எஸ்டிமேட்டட், அதாவது யாரை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களோ அவங்களோட கண்ணியம், அப்போது அந்த கண்ணியம் குறையும் போது அது அவங்கள பற்றி சொல்கிறத விட யார் வந்து அவங்களுக்கு உரிதான கௌரவத்தை கொடுக்கலையோ, யார் அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கலையோ அவங்கள பற்றி தான் அதிகமாக சொல்லுது அப்படிங்கிறாரு. அவர் இந்த யானைகளும் ஒரு லீடர்ஷிப்பும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாராவது கூட வந்தாங்கன்னா அவங்கள கூட கூட்டிகிட்டு போகணும், பாதை வந்து தடைப்பட்டுச்சுன்னா புதிய பாதையை உருவாக்கணும், ஒரு புது இடத்துக்கு போனால் கூட நம்மளோட ஐடென்டிட்டியை விடாமல் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து யானை கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். ஒரு ட்ரூ லீடர்ஷிப்லேயும் இந்த மாதிரி அம்சங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு,
பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிஸ்ரப்ஷனையும் ஒரு இன்னோவேஷனையும், அதாவது ஒரு புதுசாக ஏதாவது வந்ததுன்னு சொன்னால் நம்ம அது ரொம்ப பாராட்டுறதும் செலிப்ரேட் பண்ணுறதும் கொண்டாடுறதும் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு என்ன பண்ணணும்னா கஷ்டமான காலகட்டத்திலையும் நம்ம வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை விடாமல், நம்மளுடைய அடையாளங்களை விடாமல் போராடுற அந்த ரெசிலியன்ஸுங்கிற குணத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மதிக்கணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு டாமினேஷன் இருக்கணும். இப்போ இந்த யானைகள்லாம் எப்படின்னா டாமினேஷன் இருக்கும், ஆனால் அது ஷோ ஆஃப் பண்ணிக்காது. அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து காமிப்பாங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து விநாயகருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கணபதிக்கு யானையை வந்து நம்ம காமிப்போம். அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா யானைகள் வந்து தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது. ஸோ நம்ம விநாயகர் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், எல்லா தடைகளையும் தீர்க்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த ஒப்பீடு நம்ம வந்து கொண்டு வர்றோம். இப்போ யானைகள் என்ன பண்ணணும்னு சொன்னால் என்ன தடைகள் இருந்தாலும் அதை தெரிஞ்சுட்டு அதோட பாதை அமைச்சு அது போய்கிட்டு இருக்கும். ஸோ யானை எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ தைரியமாகவும் ஒரு சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா அது புது இடத்துக்கு போனால் கூட அது அதோடைய வீட்டில் நடமாடுற மாதிரியே ஒரு தைரியத்தோட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் அது வந்து நடமாடும். நீங்கள் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, புது இடமா பழைய இடமான யானைக்கு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஜென்டிலாக ஒரு சௌகரியமாக அது நடந்து போயிட்டுருக்கோம். அது எதை காமிக்குதுன்னு சொன்னால், அது எதனால் அவ்வளோ சௌகரியமாக இருக்குதுன்னு சொன்னால் அது அவ்வளோ தைரியமாகவும் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் அதால் வந்து அவ்வளோ சௌகரியமாக இருக்க முடியுது அப்படிங்கிறது. நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க யானையை பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் இருக்கும், அது ஒரு கடுப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்க யானை கூட சக்தி கிடையாதான்னு கேட்டிங்கன்னா உண்டு. அதால் வந்து யார் வந்து யானையை பிடிச்சி வச்சுருக்காங்களோ அதால் ஒரு நொடியில் கொல்ல முடியும், கொல்லி தப்பிக்க முடியும். ஆனாலுமே அதோடைய ஸ்ட்ரெஸ் எதனால் இருக்குதுன்னு சொன்னால் அதோடைய சக்தியை வந்து அதோடைய உண்மையான முறையில் பயன்படுத்த முடியலையேங்கிற ஒரு கவலையில் தான் அது இருக்கும், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ யானை பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னால் காட்டோடைய ஆர்கிடெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், காட்டையே உருவாக்கக்கூடிய நபர்னு சொல்லி நம்ம யானையை சொல்லுவோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், யானை வந்து குறிப்பிட்ட விஷயங்களை சாப்பிட்டு அதை போய் அங்கங்கே ஒரு இடத்துல வந்து அதை வந்து ஃபீடு பண்ணதை சீட்ஸாக அது வந்து பிளான்ட் பண்ணிவிடும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா எங்கே வந்து வறட்சி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அது தோண்டி தண்ணி தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி பல நூறு உயிரினங்கள் அந்த வறட்சி டயத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிவிடும் அப்படிங்கிறாரு. அப்புறம் எங்கெல்லாம் பாதை இல்லையோ அங்கெல்லாம் வந்து யானை தான் வந்து பாதைகளை ரெடி பண்ணி மற்ற மிருகங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு பாதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ மரங்கள் வளர்கிறதுக்கு, தண்ணி தங்குறதுக்கு, பாதை உருவாக்குறதுக்கு இது எல்லாமே யானை தான் பண்ணுது. அதனால தான் வந்து யானையை வந்து காட்டோட ஆர்கிடெக்ட்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வாக்கியம் வருது. அதாவது ஒரு யானை நகருதுன்னு சொன்னால் காடே நகருதுங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீடர்ஷிப்பும் என்னன்னு கேட்டிங்கன்னா பழசையும் ஞாபகம் வச்சுருக்கணும், புதிய பாதைகளையும் நம்மளுக்கு அமைக்க தெரியணும். அதே போல் கண்ணியம், கௌரவங்கிறது வந்து நம்ம மேலே இன்னொருத்தர் கொடுக்கறது கிடையாது. கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம வந்து அதை பாதுகாத்து போகிறது தான் ரொம்ப முக்கியம். இது யானைகிட்டேருந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, இப்போ கேள்வி வந்து நம்ம யானை கூட வாழலாமா வேணாமாங்கிறது கிடையாது. ஏற்கனவே யானை தான் நம்மளுக்கு வந்து கூட வாழ்கிறதுக்கான ஒரு ஏற்பாடில் இருக்குது. அதனால் அது இப்போ கேள்வி கிடையாது. நம்மளால் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியுமா, நம்மளால் அடாப்ட் பண்ண முடியுமா, யானை பாதி தூரம் வருதுன்னா நம்மளால் பாதி தூரம் போக முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. யானையோட இந்த முக்கியமான அம்சங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர, நீங்கள் யானை இப்படி தாக்குது, யானை வந்து அது ரெசிலியண்ட்டாக இருக்குது, அதாவது என்ன மாற்றம் என்ன தடை வந்தாலும் அந்த தடைகளை மீறி அது ஒன்று பண்ணுது இல்லையா, அதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வேறு. ஆனால் யானையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு யானை என்ன பண்ணுது, அதோடைய நூற்றுக்கணக்கான மெமரியை யூஸ் பண்ணுது, புதிய பாதையை அமைக்குது, அவங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை மாற்றி நீங்கள் கொஞ்சம் தூரம் போய் யானை கூட நீங்கள் சமமாக சரியாக கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு வழி. இல்லை அது எதையுமே அக்னாலேஜ் பண்ணாமல் அது வந்து வரம்பு மீறி வருதுன்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அட்டாக் பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக இல்லையாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது. அவர் சொல்கிறார், யானை எதுவுமே கேட்கலிங்க, அது இடம் தான் கேட்குது, அது வாழணும், அவ்வளோதான் அந்த யானை கேட்குது. அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு கௌரவத்தோடு இருக்கணும், அதே சமயத்தில் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து வாழ முடியணும், அதே போல் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோடு நடந்துக்கணும். இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ கடைசி ஒரு கேள்வியோடு முடிக்கிறாரு. என்னன்னு சொன்னால், யானை நடக்கும்போது காடும் சேர்ந்தே நடந்துடும், நம்ம வந்து கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு புத்திசாலியாக இருக்கிறோமா இல்லையா, இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் முடிச்சிடுறாரு. ஸோ மொத்த ஆர்டிக்கிளுமே வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா யானைகள் பற்றியே இருக்கும். யானையோட மூளை எவ்வளோ பெருசு, யானை என்ன பண்ணும், குளம் வெட்டும், அதோடைய மெமரி, அதோடைய கல்ச்சுரல், இது எப்படி வந்து துக்கம் விசாரிக்கும், இப்படி ஃபுல்லாக யானை பற்றி தான் இருக்கும்.
நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்போட ஒரு கம்பேரிசன் லைட்டாக பண்ணியிருப்பார். ஆனால் இது ஆழமாக பார்த்தோன்னு சொன்னால் இப்போ இந்த அரசியலில் வந்து ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறமா அண்ணாமலை அண்ணா டீட்டெயில்டாக எழுதியிருக்கக்கூடிய முதல் ஆர்டிகல் இதுதான். ஸோ என்னோட புரிதல், நான் இதில் ஏகப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், என்னோட பேசிக்கான ஒரு புரிதல் மட்டும் நான் சொல்கிறேன். மற்றது உங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்னென்னா இதுக்கு தாட்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ டீப்பான ஒரு ஆர்டிக்கல். ஏன்னா உதாரணம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு, மற்றதெல்லாம் ஓப்பனாக விட்டார். யாருக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் நினச்சிக்கோங்கிற மாதிரி விட்டார். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரே சொல்லிட்டார் ஆர்டிக்கலில், யானை தான் வந்து மக்கள், மனிதர்கள் தான் வந்து பொலிட்டீஷியன்ஸ், இல்லை தலைவர்கள், இல்லை பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பயங்கர அறிவோடு இருக்கிறாங்க, பயங்கர காலங்காலமாக அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் கடத்து கொண்டு வந்தப்பட்டுருக்கு. வெறும்னா வந்து எப்படி யானை அப்படின்னு பார்க்காம அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம், அதை யானைன்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் கவனிக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி மக்களை வந்து ஒரு பொருட்டாக கண்டுக்காமல் ஓட் பேங்க்கு மக்கள் வந்து இப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறதுனால வர்ற பிரச்சனை. நீங்கள் என்ன தடை பண்ணாலும் யானை எப்படி ஒரு வழி கண்டுபிடிக்குமோ அதேமாதிரி மக்கள் வந்து முன்னேறி போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு லீடர்ஷிப்பாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கோஎக்ஸிஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மக்கள்லாம் சேர்ந்து இப்படி குருட்டுத்தனமாக ஓட்டு போட்டாங்க, இது மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. எப்படி யானையோடைய வழித்தடங்கள்லாம் நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா அது வேறு வழி கண்டுபிடிச்சி போய் தான் ஆகும். அதுபோல் அரசியல்லையுமே நீங்கள் எல்லா வழியும் அடைச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்ன வழி கிடைக்குதோ அதில் போகலான்னு செய்வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது, அவர் எதுவுமே சொல்லலை, இப்போ என்னோடய புரிதல் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கூட்டணி வச்சிட்டிங்க, இவங்களும் இப்படி இருக்கிறாங்க, அப்போ மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? விஜய் வந்திருக்கிறாரு, ஓட்டு போட்டாங்க. அப்போது அதுதான் வந்து யானைக்கு ஆசையாக கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லை, அவங்க முன்னேறி நகர்ந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க பாடம் கற்பிச்சு அவங்க அடாப்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் கரெக்டாக பண்ணணுங்கிறது இதில் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு டேக்அவே. ஸோ அதே போல் பல விஷயங்கள் சொல்கிறார். மெயினாக தலைப்பு, அதாவது டிக்னிட்டி ஆஃப் தி அண்டர் எஸ்டிமேட்டட். அவங்களுக்கு கௌரவம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. எல்லாரும் யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டாங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் எல்லோரும் இன்சல்ட் பண்ணிட்டோம். எந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாரு? எக்காரணத்தை கொண்டு கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி என்ன பண்ணுறாங்க? தனியாக நின்று 80 லட்சம் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டுருக்காங்க. 80 லட்சம் மக்கள். தாமரை மலராதுன்றாங்க, தாமரைக்கு சுத்தமாக இடமே இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, குட்டி குட்டி பார்ட்டிஸ். இப்போ விசிகாலேருந்து எல்லோரும் குட்டி 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 பார்ட்டிஸ் எல்லாமே 1 சீட்டு 2 சீட்டு வச்சுட்டு கொஞ்சமான ஓட் ஷேர் வச்சிருக்க எல்லாருமே பிஜேபி தான் ஏதோ எதிரி மாதிரி இவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பிஜேபியை நம்பி 80 லட்சம் மக்கள் தாமரை, அதாவது இப்போ மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ அந்த 80 லட்சம் மக்கள் என்னாச்சு? அப்போ இந்த மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டடாக எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறது வந்து டிக்னிட்டியை பாதிக்குது, அவங்களுடைய கௌரவத்தை வந்து பாதிக்குது. அப்போ அவங்க கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து ஒரு பேரலல் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக இதை வந்து மெட்டஃபாரிக்கலாக எடுத்துக்கணுன்றதுக்காக நானாக சொல்கிற விஷயங்கள். இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியுமே பாருங்களேன். தாவேகா வந்து திமுக கூட்டணி எல்லாத்தையும் வந்து தீய சக்தின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாரும் கூடயும் கூட்டணி. விசிகாவும் தீய சக்தியை சப்போர்ட் பண்ண ஒரு கட்சி. இன்ஃபேக்ட் இப்போயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இப்போயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஓகே வெளியே வந்திருக்காங்க, பட் காங்கிரஸ்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசமே தெரியாது. இவர் முதல்ல காங்கிரஸ் சொல்லாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு? மக்களை ஏமாத்துறாருன்றது வெட்ட வெளிச்சம். திமுக விசிகா பாருங்கள், இவங்க வந்து ஆர்எஸ்எஸின் பிள்ளைகள்னு குற்றம் சொன்னார். வன்னியரசு அவர்கள் சொன்னார், விஜய் அவர்கள் ஊழல்வாதின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தார். இப்போ அவரே வந்து மந்திரி சபையில் இவர் முதலமைச்சர், அவர் கூட இருக்கிற மந்திரியாகவே ஆகிட்டார். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது? மக்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக நடந்துட்டுருக்காங்க. ஸோ மக்களுடைய கௌரவம் வந்து அடிபடுது, அவங்கள வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஆகுது இல்லையா? அப்போது அந்த அண்டர் எஸ்டிமேட்டிங் அவளை குறைச்சி எடை போடுறீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ பண்ணுற தவறுகளுக்கும் திரும்பி மக்கள் பதில் கொடுப்பாங்க. இப்போ தாவே காட்சி அமைச்சதுக்கப்புறம் என்னதான் பண்ணாங்க? காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு காங்கிரஸ் பண்ண தப்ப எல்லாத்தையுமே ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அது பக்கமே பார்க்காம மூஞ்சியை மூடிக்கிட்டு மண்ணுக்குள்ளே தலையை புதைச்சிக்கிட்டு காங்கிரஸில் இருக்கிற ஊழல் பற்றி கவலை கிடையாது, காங்கிரஸில் இருக்க வாரிசு அரசியல் பற்றி கவலை கிடையாது, காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களுக்கு பண்ண பிரச்சனை பற்றி கவலை கிடையாது, எதை பற்றியுமே கவலை கிடையாது, ஆட்சி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பற்றி பண்ணிக்கிறது. அப்புறம் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவு எடுத்துக்கிறது. இப்படி எல்லா தவறுகளையும் வந்து தாவேகாவும் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து ஏன் பண்ணுறாங்க? தப்ப மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன கண்டுக்க போகிறாங்க, இதெல்லாம் எங்கே கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, அந்த கௌரவத்தை நீங்கள் அடிக்கிறீங்க, அவங்க பதில் கொடுப்பாங்கிறது தான் வந்து மெசேஜ். இந்த டிக்னிட்டிங்கிறது எல்லாத்துக்குமே பொருந்திருது. ஸோ இந்த மாதிரி பல தரப்பில் வந்து அவர் 2 இன்டர்லிங்க் பண்ணி இந்த ஆர்டிக்கலை வந்து ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆர்டிக்கல் நான் சொல்லுவேன். எப்படி வேணுமோ இந்த புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, படம் நம்ம பார்க்கும்போது நம்மளால் இவ்வளோ தான் இமேஜின் பண்ண முடியும், அதை தாண்டி நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கோப் கிடையாது. ஆனால் புக்கு படிக்கும்போது என்னென்னா அந்த ஒரு காட்சியை நம்ம எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். அவர் வர்ணித்தா கூட அந்த வர்ணனையும் நம்ம எப்படி வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். அது வந்து புக்கோடைய பவர்.
அதுபோல் இந்த ஆர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்கலி இந்த ஆர்டிக்கலோட டிசைனே எப்படி இருக்குன்னு சொன்னால் இவர் வெட்ட வெளிச்சமாக கம்பேரே பண்ணல, ஒரு இடத்துல மட்டும் கம்பேர் பண்ணிட்டு விட்டார். ஸோ நீங்கள் எதை வேணால் எது கூட வேணால் கம்பேர் பண்ணி என்ன வேணால் புரிஞ்சுக்கலாம், அப்படி ஒரு ஆர்டிக்கல். ஸோ ரொம்ப டீப்பு, யார் யாருக்கு எவ்வளோ புரியணுமோ அவ்வளோ புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயில்டாக போயிடுச்சு இந்த வீடியோ. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.